ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 271வது நாமாவளியாக ஓம் சித்திரகேலயே நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி அற்புதமான லீலைகளை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவனுடைய விளையாட்டுகள் எல்லாம் லீலைகள்னு பேர். அப்படி இறைவன் திரு அவதாரம் பண்ணுறார், குமார பரமேஸ்வரனாக வெளிப்படுறார். அதாவது தேவர்களுடைய அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக குமார பரமேஸ்வரனாக வெளிப்படுறார், பிறக்கலை. அப்படி நெருப்பு பழும்பாக வெளிப்படுறார். அப்போ மாலயனாதி தேவர்களெல்லாம் பயந்து ஓடுறா. இன்னும் சுவாமி நம்ம மேலே தக்ஷ யாகத்தில் கலந்துன்ற அந்த கோபம் இன்னும் குறையில போட்டிருக்குன்னு மாலயனாதி தேவர்களெல்லாம் ஓடுறாளாம். ஏன்னா அப்பேற்பட்ட நெருப்பு பிழம்பாக வருது. அந்த நெருப்பு பிழம்பனுடைய பிரபாவத்தை தாங்க முடியாமல், பிரகாசத்தை தாங்க முடியாமல் பராசக்தியை அங்கேருந்து ஓடுறதாக ஒரு திருவிளையாடல் பண்ணுறா. சிவன்கிட்ட தான் அம்பாள் சக்தி பாதி, நெற்றி கண்ணிலும் அவள் தான் இருக்கா. ஆனாலும் ஏன் செய்கிறான்னா இதெல்லாம் இறைவனுடைய செயல், திருவிளையாடல்னு பேர். மனிதனுடைய செயல் எல்லாம் திருவினையாடல், வினைகள் நம்மளை ஆட்டுவிக்குது. அதனால் சுவாமியினுடைய செயல் எல்லாமே திருவிளையாடல் தான், ஒரு காரண காரியத்திற்காக. அப்போ பராசக்தியே ஓடும்பொழுது அவளுடைய தண்டையிலிருந்து அந்த நவரத்னங்கள் எல்லாம் வெளிப்பட்டு அந்த நவரத்னங்களிலிருந்து நவசக்திகள் தோன்றா. அப்போ அவள் பரமேஸ்வரனை பார்த்த உடனே அந்த 9 சக்திகளுக்கும் சிவ கட்டாட்சத்தால் தாய்மை அடைகிறாள். அப்போ பராசக்தி அவளுக்கு சாபம் கொடுக்குறா, என்ன இப்படி பண்ணுறீங்களே, நீங்கள் எப்பொழுதும் அப்படியே இருக்க கடவுது அப்படின்னு, நீங்கள் சுவாமி பார்த்தீங்க அப்படின்னு. உடனே அவள் எல்லாம் பயந்து உடம்பு வேர்த்துடுது. அப்படியே இருந்தால் என்ன ஆகும்? அப்போ வேர்த்த உடனே அந்த ஒவ்வொரு வேர்வையிலேருந்தும் ஒரு இந்த சக்திகள் எல்லாம் வெளிப்பட்டா. அவள் தான் இந்த 9 பேருக்கும் பிறந்தவா நவ வீரபாகு தேவர்கள், நவ வீரர்கள். அந்த வேர்வையிலேருந்து வந்தவா 1,00,000 பேர், அதாவது கணக்கற்ற வீரர்கள். இவா எல்லாம் முருகனோடு அவதாரம் பண்ணும்பொழுதே இவ்வளோ லீலைகள் நடந்துட்டுருக்கு. அந்த நெருப்பு சரவண பொய்கையில் வந்து குளிர்ந்து குமார பரமேஸ்வரனாக ஆறுமுகச்சிவனாக வெளிப்படுறார். அந்த கார்த்திகை பெண்களால் அவள் பண்ண புண்ணியத்தால் வளர்க்கப்படுறார், பாலூட்டி சீராட்டி வளர்க்கப்படுறார். அப்போ பார்வதி பரமேஸ்வரன் அங்கே சென்று அவள் சேர்த்து அணைக்கிறார். 6 முகமும் ஒரு உடம்புமாக ஷண்முகராக வெளிப்படுறார். அதுக்கான இந்த ஷண்முகருக்குன்னு மிகப்பெரிய தத்துவம் இருக்குது. அப்போ ஏற்பட்ட அந்த ஷண்முகநாதராக வெளிப்பட்டு அந்த தேவர்கள் எல்லாம் பார்க்குறா, இவன் என்ன ஒரு சின்ன பையன், குழந்தை தானே அப்படின்னு. அப்போ அத்தனை பேரையும் அவர் துவம்சம் பண்ணுறார். அதுக்கப்புறமா விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறார். குரு வியாழ பகவான் வந்து அனைவரையும் தவறையும் போக்கி அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமிகிட்ட வேணுனோடனே திருப்பி எல்லாரையும் எழுப்புறார். அதுக்கப்புறமா குமார பரமேஸ்வரனை பற்றினுடைய ரகசியங்கள் எல்லாம் சொல்லி தேவர்கள்லாம் பண்ணிடுறார். அது மாதிரி நாரதர் பண்ண யாகத்தில் மந்திர உச்சாடனம், மந்திர உச்சரிப்பு மாறினதால் அங்கேருந்து ஆட்டுக்கடா ஒன்று தோன்றியது. அந்த ஆட்டுக்கடாவானது வளர்ந்துட்டே இருந்து அண்ட சராச்சரங்களையெல்லாம் ஆட்டி படைச்சது. அப்போ வீரபாகுவை அணிச்சு கூட்டின்னு வர சொல்லி அதை அடக்கிறார், ஆடு வாகனமாக எடுத்துக்கிறார். அப்படி பல திருவிளையாடல் பிரம்மனுடைய ஆணவத்தை போக்கி அவரை சிறையில் அடைக்கிறார். அந்த செய்யக்கூடிய செயலில் ஆணவம் இருந்தால் செயல் தவறாயிடும்ன்றதை உணர்த்துறதுக்காக சுவாமி பரமேஸ்வரனுக்கு பிரணவ உபதேசம் சொல்லி சிவகுருநாதனாக மாறுறார். இப்படி நிறைய லீலைகள், முருகப்பெருமான் லீலைகளை சொல்லிகிட்டே போகலாம். அடியார்களுக்கு செய்த லீலைகளும் வள்ளி தேவசேனைக்கு செய்த லீலைகள்லாம் சொல்லிகிட்டே போகலாம். அப்படி அற்புதமான லீலைகளை எல்லாம் உடையவர் முருகப்பெருமான்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் சித்திரகேலயே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.